மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த 11வது மாதத்தை நாம் காணும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த 2025 வருஷத்தின் 10 மாதங்கள் ஆச்சரியமாக, அற்புதமாக, மேன்மையாக நம்மை நடத்தினார். கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்தார், நம்மை தைரியப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய கரம் நம்மோடு கூட இருப்பதை உணரும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். இந்த 11வது மாதத்திலே தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல் வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. 2 Thessalonians chapter 3 verse number 16. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. Now may the Lord of peace himself give you peace always in every way. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. God is with you. சமாதானத்தின் தேவன் தம்முடைய பூரணமான நிச்சயமான சமாதானத்தினாலே இந்த 11வது மாதத்தை உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் சபையையும் ஊழியத்தையும் நிரப்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற சில நன்மைகள், முதிர்ச்சி பெற்றிருந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி பெற்றிருந்த தெசலோனிக்கே சபை குறித்து கர்த்தர் இதை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த அந்த விருப்பத்தை இந்த வேத வசனத்திலே பதிவு செய்கிறார். சமாதானத்தின் தேவன் பூரண சமாதானத்தை எப்பொழுதும் இந்த சமாதானத்தை தந்தருள்வாராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருள்வாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் தந்தருளுகிற ஆண்டவர் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் வைத்திருக்கிறாரோ, சித்தம் வைத்திருக்கிறாரோ அவைகளை வாய்க்க பண்ணட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சமாதானத்தின் தேவனை குறித்து ஒரு கேரக்டர் Hebrews chapter 13 verse number 20 and 21 கர்த்தர் பதிவு செய்கிறார். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலேயும் சீர் பொருந்தினவர்களாக மாற்றுவாராக. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை சமாதானத்தின் தேவன் இந்த 11வது மாதத்திலே தமக்கு பிரியமானவைகளை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரன் மிக அழகாய் அதில் பதிவு செய்யும் போது 51ஆம் சங்கீதம் 18வது வசனத்தில் பதிவு செய்கிறார். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சமாதானத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த பிரியத்தினாலே என்ன செய்கிறார்? இடிக்கப்பட்டவைகளை மீண்டும் கட்டுகிறார், திரும்ப எடுத்து நிறுத்தும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சற்று நினைவு கூர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் என்று ஆண்டவர் சொன்னாரே. இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் கட்டுவேன் என்று சொன்னாரே. பாழானவைகளை பயிர் நிலமாக்கி நிர்மூலமானவைகளை திரும்ப எடுத்து கட்டுவேன் என்று சொன்னாரே. அன்று மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தினாரே. மீண்டும் நம்மை புதுப்பித்து, மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து, மீண்டும் தேவ சித்தத்தை பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு அவர் பிரியம் வைத்திருக்கிறபடினாலே இந்த 11வது மாதத்திலே மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் எடுத்து கட்டுவாராக, ரீபில்ட் பண்ணுவாராக, ரீஃபோர்ஜ் பண்ணுவாராக, ரீகாஸ்ட் பண்ணுவாராக, ரீமாடல் பண்ணுவாராக, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாராக. எவைகள் பாதியில நின்றிருக்கிறதோ, எவைகள் பாதியில விடப்பட்டிருக்கிறதோ, எங்கே ஆமீன் ஸ்தோத்திரம் காரியங்கள் ஆமீன் வீக்கா இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒருங்கிணைந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி தம்முடைய பூரணமான சித்தத்தை இந்த 11வது மாதத்திலே ஆண்டவர் நிறைவேற்றட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். 149ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் மிக அழகாய் பதிவு செய்யும் போது 149ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் என் இருதயத்தில் மிக ஆழமாய் பதிவு செய்யப்பட்டது. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் 12வது வசனத்திலே, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம்
வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரிடத்திலே பிரவேசிக்கிற அவளுடைய முறை வருகிற போது ராஜாவுக்கு முன்பதாய் தம்முடைய பிள்ளைகள் போய் நிற்பதற்கு 6 மாதம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அல்லது 6 மாதம் கட்டப்பட வேண்டும். கட்டப்பட்டவர்கள் மீதம் இருக்கிற 6 மாதங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். இந்த வருஷத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுத்த போது என் இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற தம்முடைய விசேஷித்த பிரியத்தின் மூலமாய் இந்த மாதத்துல செய்ய விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? கடந்த நாட்களிலே இடிந்து போனவைகளை கட்டி, கடந்த நாட்களிலே இடிக்கப்பட்டவைகளையும் நிர்மூலமானவைகளையும் மீண்டும் புதுப்பித்து கட்டி, நம்மை மீண்டும் ஆமென் ஸ்தோத்திரம் நிறுத்தி நாம் எந்தெந்த இடங்களிலே விழுந்து போவோம் என்று யோசித்தமோ சத்துருவின் திட்டங்களை எல்லாம் அபத்தமாக்கி தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் புதுப்பித்து பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு அந்த பாதையில கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை கட்டினவர், நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நிறுத்தினவர் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் மீதம் இருக்கிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிப்பாராக. ராஜாவுக்கு முன்பதாய் ஒரு பிள்ளை நேர்த்தியாய் நிற்பதற்கு 2 காரியங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும். ஒன்று, அவர்கள் கட்டப்பட வேண்டும். இன்னொன்று, அவர்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டினார். ஒருவேளை அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில இதுவரை ஏற்படவில்லை என்று சொன்னால், இனி வரும் நாட்களிலே தேவன் உங்கள் வாழ்க்கையை இன்னும் 2 மாதங்கள் உண்டு. இந்த 2 மாதங்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இடிந்து போனவைகளை கர்த்தர் கட்டுவாராக, நிர்மூலமானவைகளை கர்த்தர் மீண்டும் புதுப்பித்து நிறுத்துவாராக. அது மாத்திரமல்ல, கட்டப்பட்டவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிப்பாராக. கட்டுகிறவர், அவர் அலங்கரிக்கிறவர். அவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே பிரியம் வைத்து அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி அவர்களை அலங்காரமான பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். என்ன அழகாய் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். ஓ ஹல்லேலூயா! கர்த்தர் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த பிரியம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிக்கிறார். அலங்கோலமாய் போய்விட்டது, என் வாழ்க்கை நிந்தையாய் போய்விட்டது, என் வாழ்க்கை அவமானமாய் போய்விட்டது, என் வாழ்க்கை அபத்தமான சில காரியங்களை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. இல்லை மகனே, இல்லை மகளே, இல்லை சகோதரனே, இல்லை சகோதரி, தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 11வது மாதத்துல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறவர் மாத்திரம் அல்ல, இடிந்து போனவைகளை கட்டுகிற தேவன் மாத்திரம் அல்ல, கட்டப்பட்ட காரியங்களை கர்த்தர் அலங்கரிக்கிற தேவன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பாராக, உங்கள் ஜீவியத்தை அலங்கரிப்பாராக, உங்கள் சபையை அலங்கரிப்பாராக, உங்கள் ஊழியத்தை அலங்கரிப்பாராக, உங்கள் தொழிலே கர்த்தர் உங்களை அலங்கரிப்பாராக. எந்தெந்த காரியங்கள் அலங்கோலமாய் காணப்படுகிறதோ அந்த காரியங்களிலே நீங்கள் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பாராக. ராஜாவுக்கு முன்பதாய் இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்கு முன்பதாய் நாம் வரும்போது அலங்கரிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் ராஜா பார்த்து நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே, ராஜா பார்த்து நம்மை மெச்சிக் கொள்ளக்கூடிய விதத்திலே, ராஜா பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் அணைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே, நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய முறை வரும்போது அலங்கரிக்கப்பட்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக, இந்த வருஷத்தின் நிறைவு ஒருவருக்கும் உடைந்து போனதாய் அல்ல, இந்த வருஷத்தின் நிறைவு ஒருவருக்கும் அலங்கோலமானதாய் அல்ல, இந்த வருஷத்தின் நிறைவு ஒருவரும் அங்கலாய்த்த சூழ்நிலையில் அல்ல, கட்டப்பட்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக, கட்டப்பட்டவருடைய வாழ்க்கையை அலங்கரிக்கத்தக்கதாக தேவனுடைய பிரியம், சமாதானத்தின் தேவனின் பிரியம் இந்த மாதத்திலே பூரணமாய் நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை சற்று நீங்கள் கவனிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து அருள்வாராக, அருள்வாராக, தந்தருள்வாராக. பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெறக்கூடிய அல்லது நாம் இன்றைக்கு நிற்பதே அவருடைய கிருபை தானே. நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா? அவருடைய கிருபையினாலே தானே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சகலமும் அவருடைய பூரண கிருபை. அவருடைய கிருபைக்குள்ளதாய் கர்த்தர் நம்மை பூரணமாய் கர்த்தர் நடத்தி நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். எல்லா காரியங்களிலேயும் அவருடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விளங்கப்படுகிறார். ஆகவேதான் இந்த வசனத்திலே ஒரு வார்த்தையை பதிவு செய்து வைக்கிறார். தந்து அருள்வாராக. அவருடைய அருளினாலே, அவருடைய கிருபைகளினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, அடிக்கடி நான் சில நேரங்களிலே தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது இப்படி நான் யோசிப்பேன். தேவனுடைய கிருபையும் நம்முடைய செயல்களும் இணைந்து பயணிக்கும் போது கர்த்தருடைய அற்புதங்களையும், நம்முடைய விசுவாசம் அந்த அற்புதத்தையும் ஆச்சரியமான காரியங்களையும் காண்பதற்கு அது ஒரு பெரிய அனுக்கிரகமாக அது நம்முடைய வாழ்க்கையில மாறும்.
தேவனுடைய கிருபையும் இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசமும் இருக்க வேண்டும். அது நம்முடைய செயல் வடிவுக்கு வரும்போது தேவனுடைய அற்புத செயல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இந்த மாதத்துல கர்த்தர் தம்முடைய கிருபைகளினாலே தந்த அருளுவாராக. அவருடைய அருளினால் வரக்கூடிய வேதத்துல அவர் கொடுத்த சில நன்மைகள் குறித்து வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தை 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். எவைகளெல்லாம் கேட்டானோ, எவைகளெல்லாம் வாயினால அறிக்கப்படினானோ, எவைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுபடி சொன்னானோ, கர்த்தர் அவைகளை கேட்டு அருளினார். கர்த்தர் கேட்டார், கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே அதை அருளினார். ஆமென். 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், மீண்டும் 30வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கே பியூட்டிஃபுல்லாய் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். 22ஆம் வசனம், தேவன் ராகேலை நினைத்து அருளினார், அவள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார், அவள் சூழ்நிலையை கர்த்தர் பார்த்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கேட்டருளுகிறவர், பார்த்தருளுகிறவர். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தையை 21ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையையும் உடன்படிக்கையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து யாத்திராமத்தின் புஸ்தகத்திலே நான் வரும்போது அங்கே 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஆகவே அந்த வார்த்தையும் உடன்படிக்கையும் கர்த்தர் நினைத்தருளினார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர்கள் வாழ்க்கையிலே நினைத்தருந்தபடினாலே பொழிந்தருளினார். பார்த்தருளினார், கேட்டருளினார், நினைத்தருளினார், பொழிந்தருளினார். தேவன் தம்முடைய கிருபையினாலே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருந்த இரக்கத்தினாலே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருந்த ஆமென் ஸ்தோத்திரம் தம்முடைய அளவு கடந்த கரிசனையினாலே, தம்முடைய பிள்ளைகளை அவர் அதிகமாய் நேசித்தபடினாலே தேவன் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஆமென் சமாதானத்தின் தேவன் அவர் செய்து அருளினார், பார்த்து அருளினார். ஆமென் ஸ்தோத்திரம் கேட்டு அருளினார், நினைத்து அருளினார். ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பொழிந்து அருளினார். ஆனால் இங்கே இந்த மாதத்திலே ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திலே ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பியூட்டிஃபுல்லாய் பதிவு செய்து வைக்கிறார். நாம் வாசித்த அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சமாதானத்தின் தேவன் தந்து அருளுவாராக, தந்து அருளுவாராக. தந்தருளி எங்கே வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இது கேட்டதினால் வந்ததா? இது நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கரிசனையினால் வந்ததா? அல்லது இது கர்த்தர் வாக்கு பண்ணினார் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்ததினால் வந்ததா? இல்லை. அவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்த அன்பினாலே, கேட்காமலேயே அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணாமலேயே தம்முடைய பூரண அன்பினாலே, தம்முடைய மனித குலத்தின் மேல வைத்த அந்த பூரண அன்பினாலே தம்மையே நமக்காய் கொடுத்த ஆண்டவர் இந்த மாதத்துல சொல்லுகிறார், தந்தருளுவாராக. கேட்காத சில விஷயங்களை கூட, நாம் நினைக்காத சில விஷயங்களை கூட, நாம் யோசித்தராத சில விஷயங்களை கூட அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் மிகுதியிலே இந்த 11வது மாதத்திலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் ரொம்ப தெளிவா இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். என் பிரியம் என் பிள்ளைகள் மேல் இருக்கிறபடினாலே அவருடைய வாழ்க்கையை கட்டி அவர்களை அலங்கரிப்பது மாத்திரம் அல்ல, அவர்கள் வாழ்க்கையிலே செய்தருளி, பார்த்தருளி, அவர்களை நினைத்தருளி, அவர்கள் வாழ்க்கையில பொழிந்தருளி, என் கரிசனையையும் அவருடைய அங்கலாய்ப்பையும் பார்த்து, அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து, என்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் கையின் கிரியைகளை அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, என் உடன்படிக்கை அவருடைய வாழ்க்கையில நினைவு கூர்ந்து அவர்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வேன் என்று சொல்லி நான் சொன்னதை நினைப்பது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த பூரண அன்பு நிமித்தம் கேட்காமலேயே பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன். இருந்தது போனது, அவமானம், நிந்தை, கம்ப்ளீட்லி டிப்ரெஸ்டு சிச்சுவேஷன், என்ன செய்வதென்று முடியாத ஒரு சூழ்நிலை. மருத்துவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தப்பா இருந்தது, மருத்துவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தப்பு. இருந்த எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்து விட்டார். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் அவமானமான ஒரு சூழ்நிலை. அவள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு வசனம் இருக்கிறது,
நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ. கேட்டாளா? இல்லை. அவள் கேட்காததையும் கர்த்தர் அவளுக்கு அருளினார். கேளாத நன்மைகளை கர்த்தர் அவளுக்கு அருளினார். கேளாத நன்மைகளை, யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஜெபம், யாரிடத்திலையும் போய் சொல்லவே முடியாத சூழ்நிலை, வாயை திறந்து ஜெபிக்க கூட முடியவில்லை. தன்னுடைய இருதயத்தையே ஆண்டுடைய சமூகத்திலே ஊற்றி ஜெபித்த அன்னாள். கிருபை பெற்றவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது. வீட்டில் இருந்த எல்லாருக்கும் நன்மை நடக்கிறது, எனக்கு மாத்திரம் நடக்கவில்லை. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழல்? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு? ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தனிமை? ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழலை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோத்திரம் மறைவான ஒரு சூழ்நிலைகளுக்கு நான் சோத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் மிக அழகாய் பதிவு செய்து வைக்கிறார். நீ சமாதானத்தோட போ. ஏலியின் மூலமாய் ஒரு வார்த்தை வருது, சமாதானத்தோட போ. இன்றைக்கு நம்முடைய மத்தியில ஏலி இல்லாமல் இருக்கிறான், ஏலியின் தேவன் இருக்கிறாரு. நீ சமாதானத்தோட போ. இஸ்ரவேலின் தேவனிடத்திலே நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த மாதம் சமாதானத்தின் தேவன் உங்கள் குடும்பத்திற்கு நடுவில் அங்கலாய்த்து அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கலையே, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கலையே. அடைக்கப்பட்ட இந்த கர்ப்பத்தில் இருந்துதான் கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்தார். எந்த தோட்டத்தை தோட்டக்காரன் அடைக்கிறானோ அந்த தோட்டத்தை பராமரிக்க போகிறான், அந்த தோட்டத்தை பண்படுத்த போகிறான், அந்த தோட்டத்தை மிக பிரம்மாண்டமாக அவன் பயன்படுத்த போகிறான் என்று அர்த்தம். தோட்டக்காரன் ஒரு தோட்டத்தை அடைக்கிறான் என்றால் அந்த தோட்டத்தை மிக பிரம்மாண்டமாய் பயன்படுத்த போகிறான் என்று அர்த்தம். ஆகவேதான் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை பதிவு செய்கிறார். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், சுற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கிறதா? முன்பதாய் ஸ்தோத்திரம் தடை, பின்பதாய் படை, நாலாபுறமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் சும்மா விட்டாரா? வரலாற்றில் முதல் முறையாய் ஒரு மகிமையின் வெண்மேகத்தை கர்த்தர் அனுப்பி அவர்களை பியூட்டிஃபுல்லா கர்த்தர் நடத்தினார். யாரும் அவர்களை நெருங்க முடியாதபடி, யாரும் அவர்களை சேதப்படுத்த முடியாதபடி, யாரும் அவர்களை பார்க்க முடியாதபடி நாலாபுறமும் வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தார். கர்த்தர் புதிய வாசலை திறந்து உங்களுக்காக தம்முடைய நன்மைகளை விளங்கப்படுவதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஆச்சரியமான ஆண்டவர். அவர் ஆச்சரியமான ஆண்டவர். அவர் பியூட்டிஃபுல்லாய் தம்முடைய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ள ஆண்டவர். அவர் தம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அவர் அப்படி செய்வார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? நாலாபுறமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளா இருக்கிறதா? கர்த்தர் புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பார், புதிய நன்மைகளை கர்த்தர் திறப்பார். கிருபை பெற்ற அன்னாளினுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அன்னாளுடைய கர்ப்பத்தில் இருந்துதான் ஒரு ஆசாரியனையும் தீர்க்கதரிசியையும் நியாயாதிபதியாய் செயல்பட்ட ஒரு சாமுவேலை கர்த்தர் வெளிவரும்படி செய்தார். தோட்டக்காரர் ஒரு தோட்டத்தை அடைக்கிறாரா? பிரம்மாண்டமாய் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறான் அர்த்தம். சவுலுக்கு பயந்து தாவீது கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். யாரும் அவனை போய் சந்திக்க முடியாது, யாரும் அவனை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஒரு வாசலை திறந்தார். வாசலை கர்த்தர் திறந்த போது என்ன நடந்தது தெரியுமா? அதுவரை இல்லாத மிகப்பெரிய வளர்ச்சியும் ஜனங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு நேரே கர்த்தர் கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவ சேனை போல மகா சேனையாய் மாறினார்கள், மகா சேனையாய் மாறினார்கள். ஏன் எனக்கு மாத்திரம்? ஏன் என் வாழ்க்கையில மாத்திரம்? என் வீட்டில் இருக்கிற என் சகோதரி பெண்ணினாளுக்கு எல்லாம் கிடைக்கிறது, எனக்கு ஏன் கிடைக்கவில்லை? கர்த்தர் அந்த ஜெபத்தை, அவள் கேளாத நன்மைகளை, அவளால் யோசிக்கவே முடியாத சூழ்நிலைகளை கூட கர்த்தர் அந்த இடத்துல வாய்க்கப்படினார். சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார், சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். பூரண சமாதானம், அவருடைய பூரண சமாதானம், அவருடைய நன்மை, அவருடைய மேன்மைகள், அவருடைய கிருபைகள், அவருடைய ஆச்சரியமான வழிநடத்துதல்கள் இந்த 11வது மாதத்துல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல் வைத்திருக்கிற பிரியத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில கட்டி, உங்களை அலங்கரித்து, உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செய்து அவருடைய கிருபையினாலே பூரணமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக, தந்தருளுவாராக. அவருடைய கிருபையினால் உங்களுக்கு இந்த மாதத்திலே தர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்தருளுவாராக. சில விஷயங்கள் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அக்கறையின் மூலமாய், சில விஷயங்கள் அவன் நம்மோடு ஏற்படுத்தின வாக்குத்தத்த உடன்படிக்கைகளின் மூலமாய், ஆனால் சில காரியங்கள் அவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் கேளாத நன்மைகளையும், கேளாத ஐஸ்வர்யங்களையும், கேளாத மேன்மைகளையும். சாலமோனுடைய நாட்களில ஸ்தோத்திரம், அவனை இளம் வயதிலேயே கர்த்தர் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்கிறான். அவன் அந்த ராஜ்யபாரத்துல நேர்த்தியாய் நியாயமாய் ஸ்தோத்திரம் அந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு என்ன தேவையோ அந்த அமைதியையும் சமாதானத்தையும்
எல்லை எங்கிலையும் கர்த்தர் கட்டளையிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த மாதம் சில காரியங்களை, நீங்கள் கேளாத காரியங்களை, நீங்கள் நினைத்து பார்க்க கூட முடியாத காரியங்களை, உங்களால் எண்ணி இருக்க முடியாத காரியங்களை, யோசிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் தம்முடைய அன்பின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில தந்தருளுவாராக, தந்தருளுவாராக, தந்தருளுவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த ஜெப நேரத்தில் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் பூரண சமாதானத்தை தந்தருளுவாராக. யாரெல்லாம் இந்த வருஷத்துல ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறதோ, இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதோ, நிர்மலமான சூழ்நிலையில் இருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவீராக, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவீராக. கட்டப்படாதவருடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக, இடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் மீண்டும் எடுத்து கட்டப்படுவதாக, ஒரு ரீபில்ட் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரீபில்ட் பண்ணுவீராக, ஒரு ரீஃபோர்ஜ் பண்ணுவீராக. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து மீண்டும் கர்த்தர் கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டப்பட்டவுடைய வாழ்க்கை ரீமாடல் பண்ணப்படட்டும் கர்த்தாவே. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டவுடைய வாழ்க்கை ரீமாடல் பண்ணப்படுவதாக, ரீகாஸ்ட் பண்ணப்பட்டவுடைய வாழ்க்கை ரீமாடல் பண்ணப்படுவதாக. மீண்டும் புதிதாக எடுத்து கட்டுகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தாவே அலங்கரிப்பீராக. கட்டப்பட்டவுடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த பிரியத்தை இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளை பார்த்தருளுகிற தேவன், கேட்டருளுகிற தேவன், நினைத்தருளுகிற தேவன், பொழிந்தருளுகிற தேவன், உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாரும் ஒதுக்கி நிந்தையாய் வைத்திருந்த போது அந்த லேயாளை பார்த்து அருளினவரே, ஆண்டவரே கர்த்தாவே ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு அருளினவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நினைத்து அருளினவரே, நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளுக்காய் பொழிந்து அருளினவரே, இந்த மாதத்திலே சமாதானத்தை தந்தருளுவீராக, சமாதானத்தை தந்தருளுவீராக. உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மைகளை கர்த்தர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் கேளாத நன்மைகளையும் யோசித்தராத நன்மைகளையும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் நிமித்தம் நீர் தீர்மானம் பண்ணினபடியினாலே, நீர் தீர்மானம் பண்ணினபடியினாலே, உம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும் என்று நீர் தீர்மானம் பண்ணினபடியினாலே கேட்காமலேயே தந்தருளின தேவன் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிற, திட்டம் பண்ணியிருக்கிற, சித்தம் பண்ணியிருக்கிற காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்காமலேயே கேளாத நன்மைகளை கர்த்தாவே நீ சமாதானத்தை எடுப்போ என்று சொல்லி அவருடைய வியாதியை சுகமாக்கினது மாத்திரம் அல்ல, அவள் கேளாத சமாதானத்தை கொடுத்தீர் கர்த்தாவே. சாமுவேலை கொடுத்தது மாத்திரம் அல்ல, அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பத்திலிருந்து ஒரு பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்து ஒரு கேளாத பூரண சமாதானத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. சாலமோனுடைய வாழ்க்கையில கேளாத அந்த அமைதியையும் அமைதலையும் யுத்தமில்லாத சூழ்நிலை கர்த்தர் கட்டளையிட்டீரே கர்த்தாவே. இந்த 11வது மாதத்துல எல்லா இருதயங்களையும் உம்முடைய பூரண சமாதானத்தினால் நிரப்பும் தேவனே, நிரப்பும் ஆண்டவரே. ஒருவரும் இந்த வருஷத்தை நெருடலோடு வேதனையோடு கழித்து விடாதபடிக்கு இந்த 11வது மாதத்துல சகல காரியங்களிலே உம்முடைய பிள்ளைகள் பூரணமாய் கட்டப்படத்தக்கதாய், மேன்மையாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் தேவனுடைய நாமத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவகரம், தேவ பிரசன்னம் ஆண்டவரே, தேவனுடைய நிறைவு இந்த 11வது மாதத்துல பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. விசேஷமான நாட்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு தம்முடைய பூரண சித்தத்தை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றும். ஆசீர்வதியும், கிருபை தாரும், தேவ நன்மைகளுக்கு நேராய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. God will be with you. தைரியமா இருங்க. கர்த்தர் பூரண சமாதானத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. அருள வேண்டிய எல்லா காரியங்களையும் தந்தருளுவாராக. பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருங்கள். அவர் கட்டுவார், அவர் அலங்கரிப்பார். உங்கள் வாழ்க்கை இந்த மாதத்துல ஜோடிக்கப்பட்ட வாழ்க்கையாய் ராஜாவுக்கு முன்பதாய் கம்பீரமாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி அமைப்பாராக. May God bless you.